யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநங்காய வித்மகை இன்னைக்கு தன்னோ நரசிம்ம சூரியர். இப்ப நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பாத்தீங்கன்னா ஆடி பூரம். இந்த ஆடி பூரத்துக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன செஞ்சா பெஸ்ட், இந்த ஆடி பூரம் ஏன்? ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கும் ஆண்டாள் பூமாதேவி ஆண்டாளாக அவதரித்த நன்னாள். பூமாதேவி ஆண்டாளாக அவதரித்த நன்னாள் என்றார். இந்த பூமாதேவி வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர்ல வந்து இந்த நாள்லதான் ஆண்டாளாக அவதரித்தார்கள். சோ அதை வந்து வெகு விமர்சையா கொண்டாடுற ஒரு நாள். பார்வதி தேவியின் பிறப்புன்னு கூட சொல்லுவாங்க, பார்வதி தேவியின் அவதாரத்தின் நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அம்பாளுக்கு வளைகாப்பு, அதாவது உலக மக்களை காக்கும் அம்பிகைக்கு வளைகாப்பு மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் நாள். இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா அம்மன் கோயிலும் பாத்தீங்கன்னா சிறப்பு அபிஷேகம் நடக்கும். அம்மன் கோயில்ல தாயார், அம்மன், அம்பாள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த நாள்ல வந்து வெகு விமர்சையா அபிஷேகம் நடக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வளைகாப்பு வளையல வந்து போட்டு வளைகாப்பு மாதிரி வந்து சிறப்புவாங்க. சுற்றி அம்பாளால வந்து வளையலாலே அலங்கரிப்பாங்க. அதே போல கல்யாணம், அதாவது கன்னி பெண்கள், அதாவது கன்னி கழியாத பெண்கள், அதாவது திருமணத்துக்காக நிற்கிற பெண்கள் வந்து திருமண பாக்கியம் கிடைக்கணும், எனக்கு நல்ல மனசுக்கு ஏற்ற மணவாளன் கிடைக்கணும்னு நினைக்கிற பெண்கள் இந்த நாள்ல விரதம் இருந்து அம்பாளை வழிபடுவது வெகு விமர்சனம். அம்பாளைன்றது ஆண்டாளையும் சேர்த்துதான் சொல்றேன். தாயார்னு சொல்லுவாங்க. தாயார், அம்பாள் யாரு வேணாலும் இந்த நிலத்தில் இந்த தினத்தில் வழிபடுவது வெகு விமர்சை. அதே போல் இந்த நாள்ல நீங்க அம்பாளை வழிபடுறதுனால உங்களுக்கு ஏற்பட்டிருக்க திருமண தடை நீங்கி திருமண பாக்கியம் கைகூடி வரும், நல்ல வரடி அமையும். விரத முறைகள்னு வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து பிரம்மமுகூர்த்தில இருந்து குளிச்சுட்டு வீட்டிலேயே வந்து ஒரு 2 அகல்ல நெய் தீபம் ஏற்றிட்டு பழங்கள் மற்றும் வெளிய உணவுகளுடன் விரதம் இருக்க வேண்டும். காலைல வந்து சுவாமிக்கு வந்து பழங்களை படைச்சிட்டு, வெத்தலை பாக்கு பழத்தை வச்சு படைச்சிட்டு எளிய முறையில உங்களோட விரதத்தை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உணவை தவிர்த்துட்டு மற்றதை வந்து நீங்க உட்கொள்ளலாம். பால், பழம், தண்ணீர் தோஷம் இல்லை. யார் வேணாலும் அந்த இதுல இருக்கலாம். அந்த பால், பழம், தண்ணீரை வந்து சாப்பிட்டு அந்த விரதத்தை கன்டினியூ பண்ணி சாயங்காலம் அம்பாளை தரிசிக்கலாம். கோவில் தரிசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலையில் அம்மன் அல்லது பெருமாள் கோயிலுக்கு சென்று வளையல்கள், மஞ்சள், குங்குமம் சமர்ப்பித்து வழிபட வேண்டும். உங்களால முடிஞ்சா வளையல், மஞ்சள், குங்குமத்தை சமைக்கலாம். அதை அன்னைக்கு வந்து பண்ணால முன்னாடியே கொடுக்கணும்னு நினைச்சா கூட கொடுக்கலாம். ஏன்னா நம்ம எவ்வளவு முன்னாடி தரோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது கோவில். ஏன்னா அவங்க வந்து முதல் நாளே வந்து அந்த வளைகாப்பு செய்யறதுக்கான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சு அவங்க அழகா வந்து மறுநாள் அபிஷேகம் காலைல பண்ணிட்டோடனே சாயங்காலத்துக்கு வந்து அலங்காரத்துக்கு அந்த வலையிலேயே வச்சு அலங்காரம் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு வரும் பெண்களுக்கு மாங்கல்ய பொருட்களை தானமாக வழங்கி விரதத்தை முடிக்க வேண்டும். மாங்கல்ய பொருட்கள்னா வெத்தலை பாக்கு, பழம், ஒரு திருமாங்கல்ய பூவோட நீங்க அன்னைக்கு கொடுத்துட்டு நீங்க உங்க விரதத்தை முடிக்கலாம். நைவேத்தியம் அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல். ஆண்டாளுக்கும் அம்பாளுக்கும் மிகவும் பிடித்தமான முதன்மையான நைவேத்தியம் வந்து சர்க்கரை பொங்கல். அதே போல பாயசம் வந்து பருப்பு பாயசம், பால் பாயசம் செய்து படைக்கலாம். எனக்கு சக்கரை பொங்கல் பண்ண வரல அப்படின்னா பாயசம் செய்யலாம். இதர படைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுண்டல் கொடுக்கலாம், பழங்கள் கொடுக்கலாம். பழங்கள் தான் தாம்பூலம் அப்படின்னு வெத்தலை பாக்கு, பழம் இந்த இதோட கொடுக்கலாம். வெண்பொங்கல் ஆகியவற்றை நைவேத்தியமாக வைக்கலாம். அம்பாளுக்கு வந்து அந்த தினத்துல வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் செய்யலாம், பருப்பு பாயசம் அல்லது பால் பாயசம் அல்லது வெத்தலை பாக்கு பழத்தோட அம்பாளை இது பண்ணலாம். வெண்பொங்கல் வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். அதே போல வந்து அன்னைக்கு அம்பாளுக்கு அர்ச்சனைக்காக உபயோகப்படுத்த வேண்டிய மலர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவத்த மலர்கள், தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். அன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு நிற மலர்களும், அதாவது சிவந்த மலர், சிகப்பு நிற மலர்களும் தாமரையும் கொண்டு அம்பாளுக்கு அர்ச்சனை செய்வது நல்லது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம கோயில உட்காந்து பாராயணம் பண்ண வேண்டியது லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு. அது வந்து ரொம்ப நல்லது. தயவுசெஞ்சு லலிதா சகஸ்ரநாமம் நீங்க பாராயணம் பண்ணுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில வந்து நல்லது நடக்கும். நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.